மக்களை சந்திக்கும் தலைவர் விஜய், அச்சத்தில் உறைந்திருக்கும் ஸ்டாலின், சபரீசனை சந்தித்த சீமான் அவர்கள். இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சீமான் அவர்கள் குறித்தும் அவருடைய சமீபத்திய பேச்சும் இந்த சந்திப்பு குறித்தும் பார்த்துருவோம். சபரீசன் அவர்களை சந்திச்சிருக்காரு சீமான் அவர்கள். இதற்கு முன்பு முத்து அவர்களுடைய இறப்புக்கு அவங்க வீட்டுக்கு போகாமல் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருந்தாங்க. அதன் பிறகு எப்படியெல்லாம் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பார்க்க முடியுது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. சபரீசன் அவர்களை, அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் அவர்களை சீமான் அவர்கள் மணிக்கணக்கில் சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு செய்தி வெளியாகிருக்கு. அது நாளைக்கு அந்த ஊடகத்தோட அந்த செய்தித்தாளில் வெளிவர இருக்கு. சபரீசன் அவர்களை சந்தித்த சீமான் அவர்கள் மணிக்கணக்கில் பேசியிருக்காங்களாம். அதோட இணையதள செய்தி வெளியே வந்துடுச்சு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மணிக்கணக்கில் சீமான் அவர்களும் சபரீசன் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு என்ன காரணம்னா, இந்த தேர்தல் 2026 தேர்தல் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுது. அதனால் 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைய போகுது. அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லை. தொடர்ந்து 1%, 2%, 4%, 6%, 8% அப்படிங்கிற மாதிரி வாக்குகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு. இந்த நிலையில் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாகவும் கொடுக்கப்பட்டது. அவருக்கு கிடைத்த சின்னத்திலையும் அவருடைய முகத்தை வரைந்து கட்சி முழுக்க என்னுடைய கட்சி தான் அப்படிங்கிற நிலையில் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக இல்லாமல், பொதுவான இயக்கமாக இல்லாமல், பொதுவான கட்சியாக இல்லாமல் நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் கட்சியை கொண்டு போயிட்டுருக்காரு. அந்த சின்னத்துக்கும் ஆபத்து வந்துடும். அதே போல் கட்சியோட வாக்குகள் சதவீதம் குறைஞ்சின்னா அதன் பிறகு அரசியலே இல்லை, 2031 வரைக்கும் எந்த ஒரு அரசியலும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறாராம் சீமான் அவர்கள். அதனால் மற்ற கட்சிகள், குறிப்பிட்டு திமுக, அதிமுக, இந்த மாதிரியான தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கட்சி இன்றைக்கு அவங்க தான் ரூலிங்கில் இருக்காங்க, அவங்க தான் பவர் செக்டராக இருக்காங்க. இந்த நிலையில் இவர்கள் கூடலாம் சமரசத்தில் ஈடுபட்டு, நானாக குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பேசி எந்தெந்த கட்சிக்கிட்டெல்லாம் கட்டிங்க வாங்கிட்டு எந்தெந்த வேட்பாளர்லாம் மாற்றிருக்காரு. வெற்றி பெறணும் அப்படின்னா, மற்ற கட்சிகள் வெற்றி பெறணும்னா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் டம்மியான வேட்பாளரை போடுறாரு அப்படின்ட்டு இந்த விமர்சனத்தை ஜெகதீச பாண்டியன், அதாவது நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள், சீமானோட கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டாண்டை தான் இந்த தேர்தலையும் எடுத்திருக்காராம். அதனால தான் சபரீசன் அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஊடகம் பதிவு பண்ணுது. சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தானாவது வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆகணும், அப்போ தான் கட்சி இருக்கும், அப்போ தான் அரசியல் செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இவர் எந்தெந்த கட்சியெல்லாம் பேசுவார், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில் பேசுவார், தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி கூட பேசுவார், ஆளக்கூடிய திமுக கூடயும் பேசுவார். இவருக்கு என்ன லாபம் இருக்குன்னா, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இந்த டார்கெட் செய்யக்கூடிய ஒரு நோக்கம் இருப்பதாக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த நோக்கத்தை அவங்களோட கட்சியில் பயணித்த, நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவரும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஜெகதீச பாண்டியன் அவர்களும் அதுதான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. பத்திரிகையாளர்களும் அதுதான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் தான் சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசிகிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன 2வது மாநாட்டுக்கு முந்தைய நாள் ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் கடுமையான விமர்சனங்களை வச்சு பேசியிருந்தார். அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாநாடு மீட்டிங்னு போடுறாருல, அதில் ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகத்தை தொடாமல் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேள்வி கேட்காம அவர் பயணிக்கிறதே கிடையாது. இப்போது தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் அப்படின்ட்டு தொடங்க இருக்கிறார். தன்னுடைய மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் விஜய் அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, ஒரு அட்டென்ஷன் என்னை கொடுங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசணும், நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், இப்படி ஒரு அரசியல் முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிலே தொடர்ந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் அதே போல் மீட்டிங்லேயும் பேசிட்டு வர்றார் சீமான் அவர்கள். ஏன் கொள்கை எதிரி பாஜக, காங்கிரஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அரசியல் எதிரி திமுக, அதிமுக இல்லையா, அரசியல் எதிரி உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. தமிழக வெற்றி கழகம் தெளிவான ஒரு கொள்கையில் பயணிக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னன்னா, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை. இதில் அரசியல் எதிரியாக திமுகவும் முன்னிறுத்துகிறோம், கொள்கை எதிரியாக பாஜகவும் முன்னிறுத்துகிறோம். கொள்கை எதிரி என்ன காரணம்னா, பிஜேபி எடுக்கக்கூடிய மதவாத அரசியல்.
இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெளிப்படையான அரசியல் முன்னெடுக்குது. அது மதவாத அரசியலாக இருக்குது. அதே போல் அந்த பாஜகவோட கொள்கையில் ஒன்று வந்து இந்துத்துவம், அதே போல் மனு தர்மம். அதனால் அந்த அரசியல் எப்பயுமே இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான். இங்கே சாதி படிநிலை வேண்டும் அப்படின்ட்டு வர்ணாசிரமம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட கொள்கை. அப்படிப்பட்ட அரசியலில் தான் ஆர்எஸ்எஸோட அரசியலை தான் பிஜேபி வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொள்கை ரீதியாக அவங்க கூட எங்களுக்கு உறவே கிடையாது, அவங்க எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னா அந்த கொள்கையே நமக்கு முரண்பாடு இருக்குது. அந்த கட்சி கூட கூட்டணி தேர்தலுங்கிறதுலாம் அடுத்த கட்டம். அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிற நிலையில் கொள்கையாகவே அவங்க வேற ஒரு கொள்கையில் இருக்காங்க அப்படின்ட்டு அதுதான் கொள்கை எதிரி. காங்கிரஸ் வந்து வேறு. காங்கிரஸ் வந்து இங்கே இந்துத்துவ அரசியலை எடுக்கலை. காங்கிரஸ் வந்து இங்கே இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து வெளியில் போகணும்னு சொல்லலை. காங்கிரஸ் வந்து இங்கே சாதி ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்து இங்கே வந்து மோதல்களை ஏற்படுத்தி இதனால் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கல. அதனால் காங்கிரஸ் கொள்கை எதிரி கிடையாது, பாஜக தான் கொள்கை எதிரி. அதே போல் அரசியல் எதிரி நீ ஏன் திமுக மட்டும் சொல்கிறீங்க, ஏன் அதிமுக பேசுகிறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்பயுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்த்து தான் வந்து அரசியல் செய்யணும். அது சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவருக்கு தெரியலங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு, அதுவும் குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் குறித்து தான் அரசியலை வந்து முன்னெடுக்க முடியுமே தவிர, இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் இல்லைன்னா காங்கிரஸ் ஆட்சி காலம், எப்படி காமராஜர் ஆட்சி காலத்திலலாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கலாமா? மோடி அவர்கள் பேசுகிறத நீங்களும் பேசுன்னு நினைக்கிறீங்க. எப்படி எல்லாத்துக்குமே வந்து இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும் பேசிகிட்டு இருக்காருல மோடி அவர்கள், அப்படி தான் சீமான் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. அன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அரசியலுங்கிறது தேர்தல் அரசியல், மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலுங்கிறது இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்துவேன், என்னென்ன தவறுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதை சரி செய்யறதுக்கு தான். 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தால் தேர்தல் அரசியலில் இருக்க முடியுமா? இல்லை அடுத்த காலகட்டமும் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா? அது புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா அதிமுக தோல்வி அடைந்த கட்சி. 2021 மக்கள் வந்து அதிமுக வேண்டாம் அப்படின்ட்டு நிராகரிச்சிட்டாங்க. அவங்கள வந்து எதிர்கட்சியை உட்கார வச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆள்வதற்கான தகுதி இல்லை அப்படின்ட்டு 2வது இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ ஆளக்கூடிய திமுக வந்து நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் செஞ்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் திமுக செய்யக்கூடிய தவறுகள், திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து அரசியல் எதிரியாக திமுகவை முன்னெடுத்து, திமுக கொள்கை எதிரி கிடையாது, பிஜேபி மாதிரி கொள்கை எதிரி அப்படின்ட்டு திமுகவை சொல்லலை. திமுக வந்து ஆட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆட்சி வந்து மன்னராட்சி மாதிரி ஒரே குடும்பம் வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி பிறகு அவருடைய மகன் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகள் ஒழிக்கப்பட வேண்டும். அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதிகள், நீட் போன்ற பொய்யான வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தி இந்த அரசு சரியில்லை, இந்த அரசு வந்து மாற்றப்படணும் அப்படின்ட்டு தான் தமிழக வெற்றி கழகம் தன்னை முன்னிறுத்தி எங்களுடைய தலைமையில் கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு முன்னெடுக்குது. இவ்வளோதான். இதை வந்து பெரிய கேள்வியாக திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நகைப்பாக இருக்குது. அவருக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார். அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அதாவது அதிமுக 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியோ அல்லது 3வது இடம் அதன் பிறகு இருக்கக்கூடிய கட்சிகளோ விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 கட்சி, 1800 கட்சிக்கு மேலே இருக்குது. சீமான் அவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருக்காரா? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த கட்சிகளை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன் மற்ற கட்சிகள்லாம் ஏன் எதிர்க்கிறதில்ல? அவருக்கு வந்து அந்த கட்சிகள்லாம் தவறு செய்கிற மாதிரி தெரியலையா? அந்த கட்சியால் தானே இந்த கூட்டணியை வெற்றி பெறுது. அவங்களெல்லாம் திட்ட வேண்டியதுதானே, ஏன் திட்டதில்லை? அல்லது சீமானோட வாக்குகள் குறைவாக வாங்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிட்டு இருக்காரா சீமானவர்கள்? அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரா? மற்ற கட்சிகளை கண்டுக்கிறதில்ல. எல்லா கட்சியும் விமர்சிக்கணும்னு தேவையில்லை. எந்த கட்சியை அகற்றணும், எந்த கட்சி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சியை தான், கட்சிக்கு எதிரானதாக ஒரு அரசியல் தான் செய்வாங்க. அந்த அரசியலை தான் எல்லா கட்சியுமே செய்யணும். சீமானவர்களுக்கு அது தெரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேசிய அளவில் பாஜக சரியான அரசியல் இல்லை அப்படின்னா பாஜக இல்லாத ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு அளவில் திமுக ஆட்சி சரியில்லாத போது திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அளவுக்கு ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்ட்டு சீமானவர்கள்ட்ட கேட்கும்போது கொள்கை ரீதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். 2023 வரைக்கும் பெரியார் அவர்களுக்கு மாலை மரியாதை செஞ்சுக்கிட்டு இருந்தது சீமானவர்கள். ஏன் அப்போல்லாம் தெரியலையா பெரியார்? கொள்கையாக தெரியலையா? பெரியாருக்கு அப்போலாம் ஏன் மரியாதை செலுத்திக்கிட்டு இருந்தீங்க?
எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்துறாரு விஜய் அவர்கள், அண்ணா அவர்களை முன்னிறுத்துறாரு அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் 2011 கட்சி தொடங்கிய பிறகு நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு மரியாதை செலுத்தலையா? ஏன் அப்போ செலுத்துனீங்க? எம்ஜிஆர் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? எம்ஜிஆர் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கினாரா? அதிமுக கட்சியோட நிறுவனர் தானே, திமுகவில் இருந்தவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். ஏன் எம்ஜிஆர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துனீங்க? ஏன் பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்துனீங்க? 2011 காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய பிறகு நாம் தமிழர் கட்சி இயக்கம் அது நடத்தியிருக்கு. சீமான் அவர்கள் பேசியிருக்கார். ஏன் அப்போல்லாம் தெரியலையே முரண்பாடுகள்? அதிமுகவுக்கு 2009, 2011, 2014 வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் தெரியலையா? இலை மலர்ந்தால் அப்படின்ட்டு பேசுனதெல்லாம் தெரியலையா சீமான் அவர்களுக்கு? ஜெயலலிதா அவர்களை திட்டமிட்ட கொள்ளைக்காரி, சசிகலா அவர்களை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் கூட வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு சசிகலா அவர்களை போய் சந்திக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியில்லை, ஸ்டெர்லைட்டு எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சித்தப்பா அப்படின்ட்டு போய் சந்திக்கிறீங்க. டிடிவி தினகரனை விமர்சிக்கிறீங்களா? விமர்சிக்கலையா? இப்படிப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறீங்க, ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக எதிர்த்தீங்க. ரஜினிகாந்த் அளவுக்கு எந்த அளவுக்கு போனீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் இலுமினாட்டி, அவரோட குறியீடெல்லாம் பாருங்கள், அவர் கை காமிக்கிறதெல்லாம் இலுமினாட்டி அவங்க அப்படிங்கிற லெவலில் போனீங்க. வெறும் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே தொடர்ந்து பேசி உங்களுக்கு எது அரசியல் எது அரசியல் இல்லை, எது தேவை எது தேவையில்லைங்கிறதே தெரியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. கமலஹாசன் அவர்களை வரவேற்றீங்க, நானே போய் மரியாதை செலுத்தி கமலஹாசன் அரசியலுக்கு வரதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் திட்டுறீங்க. இன்றைக்கு கமலஹாசன் எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வந்தார், அப்புறம் ஏன் கூட்டு போய் நேரடியாக போய் பார்த்தீங்க கமலஹாசனை? ரஜினிகாந்த் அவர்கள் அந்தளவுக்கு விமர்சிச்சுட்டு சுடுகாட்டில் தான் வெற்றிடம் இருக்குது அப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு அவங்க குடும்பத்தை, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன மாதிரி கேவலமாக பேசுனாங்க, நீங்கள் எவ்வளோ மாதிரி கேவலமாக பேசிட்டு இன்றைக்கு போயிட்டு புகைப்படம் எடுக்கிறீங்க. உங்களை மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலை மற்ற கட்சிகளும் எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உங்களுடைய கட்சியில் இருக்காங்களா? 2011, 2010 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திருக்கிறீங்க, இயக்கம் நடத்திருக்கிறீங்க. உங்களுடைய தொடக்க காலத்தில் இருந்த எல்லோருமே இப்போது கட்சியில் இருக்காங்களா? ஏன் எல்லாரையும் வெளியேற்றினீங்க? ஏன் ராஜீவ்காந்தி வெளியில் போனார்? ஏன் கல்யாண சுந்தரம் வெளியில் போனார்? ஏன் காளியம்மாள் அவர்களை வெளியில் விரட்டினீங்க? ஜெகதீச பாண்டியன், நத்தம் சிவசங்கரன் இன்னும் இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவங்களுடைய தாயாரை கடுமையாக விமர்சனம் பண்ண பிறகு அதற்கு பதில் கொடுக்கணும்னு அவர் கேட்டுட்ருக்காரு. அவர் கட்சியில் இருக்காரா இல்லையா? பதில் சொல்கிறீங்களா? அப்போ உங்களுடைய கொள்கை என்னவா இருக்குது? தான் மட்டும்தான் கட்சி, நான் மட்டும்தான் கட்சி, யார் பேச்சையும் கேட்குறதில்ல அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நீங்கள் மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கான தகுதி இருக்கா? ஒரு கொள்கை முடிவாக ஒரு கட்சி எடுக்குது, நாங்கள் இந்த மாதிரி செயல் திட்டம் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாம் தமிழர் கட்சியோட பொதுச்செயலாளர் யார் அறிவிச்சிருக்கீங்களா? நீங்களாம் மற்ற கட்சியில் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரா? நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பொதுச்செயலாளர் அறிவிச்சிங்களா? செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடத்தினீங்கல்ல? அப்போது கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக எதுவுமே செய்யாத சீமான் அவர்கள் ஏன் மற்ற கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு? மற்ற கட்சியை திட்டுறது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா? யார் வந்தாலும் திட்டுவீங்க. நாளைக்கு சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பித்தாலும் திட்டுவீங்க, விஜய் சேதுபதி கட்சி ஆரம்பித்தாலும் திட்டுவீங்க, முதல்ல சிம்பு ஆரம்பித்தாலும் திட்டுவீங்க. சிம்பு தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. அது தொடக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க, அதன் பிறகு படம் நடிக்கலைன்னு சொன்னோன்னே சிம்பு சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க. அடுத்து வர எல்லாத்தையும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவீங்க. அவங்க கட்சி தொடங்கிட்டால் என்னுடைய வளர்ச்சியை தடுக்க வராங்கன்ட்டு மறுபடியும் திட்டுவீங்க. இதுதான் உங்களோட அரசியலா? அப்போது அரசியல் எந்த மாதிரி செய்யணும், மக்களுக்கு என்ன நலம் சார்ந்து இருக்கணும், கட்சி நிர்வாகிகளை எப்படி மதிக்கிறீங்க? நான் அப்படி தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க காளியம்மாளை. அப்புறம் அவங்க எப்படி கட்சியில் இருப்பாங்க? அப்போ நீங்கள் திட்டுவீங்க, நீங்கள் அடிப்பீங்க, வைப்பீங்க, கேமராமேனை திட்டுறீங்க. அப்படி ஃபோட்டோ எடுறா அப்படிங்கிறீங்க. கேமராமேன் ஃபோட்டோ எடுக்க தெரியலன்னா இங்கே கீழே படுறாங்கிறீங்க கேமராமேனை. இப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய, அநாகரிக அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் எந்தெந்த மாதிரியான கேவலமான விமர்சனங்கள்லாம் எல்லார் மீதும் வச்சுருக்கிறீங்க. இப்படிப்பட்ட அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் மற்ற கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கான தகுதி உடையவரா அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் சீமான் அவர்கள் ஏன் இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கொள்கை ரீதியாக தமிழக வெற்றி கழகம் நோக்கி போகக்கூடிய இளைஞர்கள் கொள்கை ரீதியாக மாற்றணும், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பெரியார் எடுக்கிறாங்க. விசிகா பெரியார் எடுத்திருக்கு,
ராமதாஸ் அவர்கள் பெரியார் கொள்கை அவருடைய தலைவர்களில் ஒரு ஆளாக வந்து பெரியார் அவர்களை வச்சுருக்காங்க. வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வச்சுருக்காங்க. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கிருஷ்ணசாமி அவர்கள் வச்சுருக்காங்க. எல்லா கட்சிகளுமே வந்து பெரியார் அவர்களை முன்னெடுத்து தான் போகுது. ஏன் அவங்கள்ட்டெல்லாம் போய் சண்டை போடுறதில்ல? அந்த கட்சியெல்லாம் ஏன் விமர்சனம் பண்ணுறதில்ல? ராமதாஸ் அவர்களை கேட்க வேண்டியதானே? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஏன் நீங்கள் பெரியார் வச்சுருங்க, தவறு உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கட்சி தலைவர்கள், உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் தவறாக வழிநடத்துறீங்கன்னு போய் சண்டை போடுங்களேன். விசிக திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சி வந்து நாங்கள் கம்யூனிசம் பேசுகிறோன்னு சொல்லுது, தலித்தியம் பேசுகிறோன்னு சொல்லுது, இந்திய ஒன்றியத்தை வந்து காப்போம் அப்படின்னு சொல்லுது, தமிழ் தேசியம் நாங்கள் தான் பேசுகிறோன்னு சொல்லுது. இவ்வளவு கொள்கை முரணோடு அந்த கட்சி பேசிகிட்டு இருக்குல்ல, அந்த கட்சி திருமாவளவன் சரியில்லை அப்படின்னு சொல்லுங்களேன். நீங்கள் பெரியாரை முன்னெடுக்காதீங்க, அம்பேத்கரை முன்னெடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்களேன். அப்போது ஒரு அட்டென்ஷனுக்காக வந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி சீமானவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது. ஏன் டிடிவி தினகரன் அவர்கள் எதுன்னு சொல்லுங்களேன். நீங்கள் செய்கிற அரசியலும் சரி, பிஜேபி, காங்கிரஸு, நான் எங்கள் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம், நான் வந்து திமுகவில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது, பிஜேபியில் இருக்கவங்களாம் என் மாமன் மச்சான்னு சொல்கிறது, ஸ்டாலின் அவர்கள் என் அண்ணன், திராவிடம்ங்கிறது என் பங்காளி, திமுகங்கிறது பங்காளி கட்சின்னு சொன்னீங்க. எந்த கொள்கையில் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருந்துருக்கீங்க? எல்லாம் இரட்டை நிலைப்பாடு, எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல். உங்கள் கூட வந்தால் தம்பிம்பிங்க, இல்லைன்னா வந்து எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுவீங்க. இப்போ உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதாவது ட்விட்டரில் நான் ஏதாவது ஒரு பதிவு போட்டால் கூட, ஏன் ப்ரோ நீங்கள் வந்து டிவிகேவுக்கு பேசுங்க, அப்படி இல்லைன்னா டிஎம்கே இருக்கிற இஷ்யூ பற்றி பேசுங்க, என்டிகேவெலாம் பேசாதீங்க, சீமானை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவிலே இவ்வளோ நேரம் பேசுனதே வந்து வேணாம். அந்த கமெண்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ சீமானை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாம் தமிழ் கட்சி பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது தலைவர்களாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் யாருமே உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தனியான்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுடைய எதிரி யார் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணணும்ல. அப்போது திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு இருக்கிறது தான் உங்களுடைய கொள்கையா 2026? அல்லது தமிழக வெற்றி கழகம் வந்துடக்கூடாதுங்கிறது உங்களுடைய கொள்கையா, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடா? அப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வரலாம்னு எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே? அப்போ அப்படிப்பட்ட செயல் திட்டத்தில் தானே பயணிக்கிறீங்க. அப்படிப்பட்ட செயல் திட்டம் தானே பயணிக்கிறீங்க. அப்போது உங்களுடைய அரசியலை வந்து சரியாக முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சீமானவர்கள் குறித்து நிறைய நேரம் பேசி வீணடிக்காதீங்க அப்படின்ட்டு தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் சொல்கிறதுனால நிறைய பேசுகிறது இல்லாமல் தவிர்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய முதல் சுற்றுப்பயண மக்கள் சந்திப்பு வந்து செப்டம்பர் 13 நாளைக்கு வந்து திருச்சியில் தொடங்கி அரியலூர், பெரம்பலூர் அப்படின்ட்டு குன்னம் பகுதியான 4 இடங்களில் பேச இருக்கிறாரு. குறிப்பிட்டு திருச்சியில் பேசக்கூடிய இடத்திற்கான நெருக்கடிகள் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நேற்று வரைக்கும் பொதுச்செயலாளர் அவர்களும் நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் திருச்சியில் பார்க்க முடியுது. அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து கையசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 23 நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. இத்தனை வண்டிகள் தான் வரணும், கையசைக்கக்கூடாது, மேலே வரக்கூடாது, சொல்லக்கூடிய இடங்களில் தான் பேசணும், இவ்வளோ நிமிடங்கள் தான் பேசணும் அப்படின்ட்டு கடுமையான நெருக்கடிகள். இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக தெரிய வருது. காவல்துறையை வச்சு இந்த மாதிரியான ஒடுக்குமுறை அடக்குமுறைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க, அதனால் என்னென்ன செயல்கள்லாம் ஈடுபடலாம், என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. தளபதி அவர்களுடைய சுற்றுப்பயணத்திற்கான பேருந்து புகைப்படங்கள், வீடியோக்கள் வந்து இன்றைக்கு வெளியாக இருக்குது. மக்கள் சந்திப்புக்கான பயணத்திற்கான அந்த பேருந்து உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்ட்டு தலைவர் அவர்களுடைய வாகனம் இருக்குது. அதில் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தோட வரலாறு திரும்புகிறது 67, 77, அதே போல் 2026 வரலாறு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறதோட இந்த பயணம் தொடங்க இருக்குது. 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டமாக ஒரு பயணமாக இருக்க போகுது. அதே போல் வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு அப்படின்ட்டு கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வும் அது குறித்தான வாசகங்களும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு பயண திட்டத்தில் வந்து இந்த பயணம் இருக்க போகுது. திருச்சியில் தொடங்கக்கூடிய பயணம் மதுரையில் நிறைவடையுது. டிசம்பர் 20ஆம் தேதி தான் நிறைவடையுது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த பயணம் இருக்குது. இதையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் நாம் தமிழர் கட்சியினர் தான் இருக்காங்க. நீங்கள் இந்த சனிக்கிழமை பேசக்கூடிய இந்த அரசியலை வந்து
ஒரு வாரம் கதற போகிறீங்க அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். அந்தளவுக்கு தான் இந்த இந்த 4 மாத காலங்கள் திமுக, நாம் தமிழர் கட்சி, அதே போல் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே இந்த கதறல் சத்தம் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். அதன் பிறகு அடுத்த மாவட்டத்துக்கு போகும்போது அடுத்த சனிக்கிழமை வந்து மறுபடியும் தலைவர் அவர்கள் அரசியல் பேசுவார். அந்த மக்கள் பிரச்சனைகளை பேசும்போது அது குறித்து விவாதங்களை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய ஆட்சி மாற்றத்துக்கு மிக முக்கியமாக முதல் மாநாடு, இரண்டாவது மாநாடு போட்ட பிறகே வந்து கூட்டணி கணக்குகள்லாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் போயிட்டுருக்கு. காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி குறித்தாலாம் பேச்சுகள் போயிட்டுருக்கு. அதே போல் கூட்டணி கட்சிகளும் இந்த பேச்சுக்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் மாதம் இந்த சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு கூட்டணி கணக்குகள் ஜனவரியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக இருக்க போகுது. திமுகவிற்கு மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு, ஏன்னா கட்சி அரசியலை தாண்டி பொதுமக்கள் பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பேசுகிறோம்ல. நேற்றைக்கு கோயம்பேட்டில் அரசு பேருந்து வந்து ஒன்று காணாமல் போயிருக்கு. அரசு பேருந்து காணாமல் இதுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இந்த பேருந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆந்திரா நெல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது திருப்பதி போகிற பேருந்து தான். அரசு பேருந்து கோயம்பேடு பணிமனையிலேருந்து கிளம்ப இருக்கிற ஒரு பேருந்து வந்து திருடப்பட்டிருக்கு. இந்த செய்தி இன்றைக்கு காலையில் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்குது. ஒரு அரசு பேருந்தே காப்பாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் தான். அப்போ இத்தனை செக் போஸ்ட்டுகள்லாம் தாண்டி போயிருக்கும்ல அந்த பேருந்து. அப்போ ஒரே ஒரு நபர் வந்து திருடிட்டு போகிறார். இந்த பேருந்தில் யாருமே இல்லை, கண்டக்டர் இல்லை, டிரைவர் வந்து அரசு டிரைவரா அப்படின்ட்டு பார்க்கல, செக் பண்ணலை. இங்கேருந்து நெல்லூர் வரைக்கும் போயிருக்காப்புல. அது வரைக்கும் வந்து இவங்க கண்டுபிடிக்காமல் இருந்திருக்காங்க. டோல்லாம் தாண்டி போயிருப்பார், எத்தனை டோல்கேட் தாண்டி போயிருப்பார், எத்தனை செக் போஸ்ட் தாண்டி போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் காவல்துறை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிங்க. இங்கே எதையுமே கண்டுக்கிறதில்ல. இங்கே வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து கஞ்சா வருதா, மற்ற மாநிலங்கள்லேருந்து போதைப் பொருட்கள் வருதா, மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே கொள்ளையடிக்க வராங்களா, கொலை செய்ய வராங்களா அப்படின்னு கண்டுக்கல. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கண்டுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். அரசு பேருந்தே வந்து கோயம்பேட்டிலேருந்து வந்து ஆந்திரா வரைக்கும் திருடிட்டு போயிருக்காப்புல. ஒடிசாவை சேர்ந்த நபரான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு இந்த செய்தியை பார்த்தேன், இதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதனால் இந்த இடத்துல சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம், மக்கள் பிரச்சனை பேசுவோம். டிவிகே ஆர்மி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.